ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம குடோனில் தான் சமைக்க போகிறோம். ஏன்னா கொஞ்சம் விறகு செஞ்சுக்கலாம், அதில் ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அது போக அவங்கள மீன் கழுவுறது வீடியோவில் காமிக்கலாம்னு சொல்லிட்டு கழுவுறது எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கலாம் சொல்லிட்டு குழம்பு எப்படி வைக்கிறேன், நான் எப்படி வைக்கிறேன் டேஸ்ட் நீங்கள் இது வரைக்கும் சாஃப்டில் பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மையை சொல்லுங்கள், நம்ம இது நேராக செய்யும்போது குழம்பும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். அது மாதிரி செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக நம்ம வேறு எதுவுமே தேவைப்படாதுங்க. சிம்பிளான குழம்பு தான் மீன் குழம்பு வைக்க போகிறோம். அது போக நண்டு, அடுத்து மீன் வறுவல். குடோனில்னா ஒரு மெமரிஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே சமைச்சா முடிவு பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஓகே மக்களே, நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம மீன் குழம்புக்கு சட்டி வச்சாச்சு. சட்டி வச்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றுறோட எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு வெந்தயம் போட்டுடலாம். சின்ன வெங்காயம், எப்பா சுடுது. மீன் குழம்பு பொறுத்த வரைக்குங்க சின்ன வெங்காயம் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் மீன் குழம்பு நான் அப்படி தான் வைப்பேன் எப்பயுமே. கொஞ்சம் ஜாஸ்தி மட்டை வச்சு நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன்னு. ரொம்ப எண்ணெய் நினைக்காதீங்க, நல்லெண்ணெய் தான், அது ஒன்றும் கெடுதல் கிடையாது, ஊற்றிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு புளியை கரைச்சி ஊற்றி மிளகாத்தூள்லாம் போட்டு கொதிச்சிட்டுறதுக்குள்ளே நம்ம மீன் அலசி ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி, தக்காளியில் பார்த்திங்கன்னா விதை நிறையா இருக்குது, குட்டி தக்காளியாக இருந்தாலும் சரி. ஆனால் நிறைய தக்காளி விதையாக இருந்தாலும் நல்லா கொஞ்சம் தரமாக இருக்குதுங்க. அதனால் சரி கொஞ்சம் விதைக்கி எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு அதில் நான் பாப்பா தான் அறியும் போதே அதை பாதி எடுத்தால் பாதி எடுக்கலை. கோழிப்பறவை எல்லாம் அந்த கீரை கீரை இல்லைங்க, முட்டைக்கோசு வெள்ளரிக்காய் போட்டேன். இது போடும்போதே உப்பு கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், ஏன்னா உப்பு மஞ்சத்தூள் வெங்காயம் தக்காளி இது நாலுமே அந்த வெங்காயம் தக்காளிகள் இறங்கணும் நல்லா. நான் இப்படி தான் எப்பயுமே மீன் குழம்பு செய்கிறதுங்க, அது சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வீட்டில் இப்போ மசாலாவே இல்லை. ஆனால் என்ன மசாலா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வெறும் மல்லித்தூள், கொஞ்சம் மிக்சியில் போய் அடிச்சுட்டு வச்சுருக்கேன் மிளகா பொடி. அப்புறம் இது பார்த்திங்கன்னா வீடியோவில் சொன்னேன் இல்லைங்களா, மீன் குழம்பு மசாலா, அதை ஒன்று போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சிங்களா, வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மசாலாவை போட்டுக்கலாம். நல்லா வரும், நல்லா வதங்குறது நல்லாவே தெரியுங்க.
வந்து இது வெறும் மிளகா பொடி மிக்ஸியில் அரைச்சிட்டு இருந்தது. நம்ம வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் இல்லை. இது பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி. நான் எப்பயுமே வந்துட்டு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் தீர்ந்துருச்சு. கொஞ்சம் நிறையாவே போட்டுப்போம். ஏன்னா குழம்பு வந்து கொஞ்சம் தடுப்பாக இருக்கணும்னா கொஞ்சம் நம்ம நிறையா தான் போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த துபாய் மசாலாவா மீன் மசாலா மார்க்கெட்டில் வாங்கினது. இது சும்மா ஒரு வாசனைக்காக தான் போட்டேன். இல்லைன்னா வெறும் வீட்டில் மிளகாத்தூள் இருந்தால் இது வாங்கக்கூட மாட்டேன். ஏதோ ஆஃபர் எதுவும் போட்டால் மட்டும்தான் வாங்குறது. மற்றபடி வந்து போட்டாச்சுங்க. போட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம். ஏன்னா இந்த மசாலாவுக்கு லாஸ்ட்டாக நம்ம வந்து கம்மியாக போட்டுக்கிட்டால் போதும். வேறு நல்லா இப்போ நான் கிண்டும் போதே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வாசனையாக வருது பாருங்க. அந்த உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் பொடி, இன்னும் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம். நிறைய போடுற நினைக்காதீங்க, வெறும் மல்லித்தூள் தான், காரம் இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது புளி. நான் அது அறியாமல் இருந்துச்சு, அது தீந்துருச்சு. நல்லா வந்து புளியை கொஞ்சம் வந்து உப்பு போட்டு கரைச்சிக்கலாம். எப்பயுமே கொஞ்சம் வந்து புளி ஊறணும்னா கொஞ்சம் அவசரமாக செய்கிற மாதிரி இருந்தால் சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோம்னா இந்த மாதிரி நல்லாவே குழக்குழன்னு இருக்கும். முன்னெல்லாம் தெரியாதுங்க. இப்போ தான் நானும் கூட இப்போ தான் இல்லைன்னா அந்த புளி எப்போ ஊருன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். மைக்கு கூட கொண்டு வந்து வச்சுக்கலாமோ? அவ்வளோதான். இப்போ இந்த புளியை நான் ஃபுல்லாக ஏன் ஊற்றுனா புளிப்பு கம்மியாக இருக்கான்னு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு கொஞ்சம் உப்பு இருக்கான்னு. ஒரு மீன் அலசறதுக்கு 3 பேர் வேலை செய்யறது. என்ன வேலை வாங்குறீங்கப்பா? வீடியோ ஒரு ஆள் எடுக்க, தட்ட ஒரு ஆள் பிடிக்க. இந்த மீனை பாருங்கள், எவ்வளோ ஒரு வந்து கழுவுறதுலையே இவங்க தான் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஏன்னா நாங்கள் வேளாங்கண்ணிக்கு போனப்போ சப்பளம் போட்டு உட்காந்துட்டு, இப்போன்னு இல்லைங்க, எப்பயுமே வந்து எல்லா மீனையும் அவங்க தான் அலசுவாங்க. ஏன்னா கொஞ்சம் ரொம்பவும் க்ளீனாக பண்ணிக்கணும் இந்த மாதிரி மீனெல்லாம். இது சின்ன மீனாக இருந்தாலும் நல்லா வருங்க. இப்போ ஃபுல் சதையும் உள்ளதெல்லாம் எடுத்துட்டாங்க வரும். அவ்வளோதாங்க. இதில் உள்ளது எல்லாத்தையும் அப்படியே ஸ்பாட்டாக எடுத்துகிட்டு இதை வந்து கத்தி வச்சு சீவியாச்சு. சீவி முடிச்சுட்டு இதை பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஒயிட் ஆகிற வரைக்கும் நல்லா கழுவணும். அப்போ தான் வந்து நம்ம மீன் குழம்பு செய்யும்போது மீன் எடுத்து நம்ம சாப்பிடும்போது அதில் வந்து நீச்ச வாசம்னு சொல்லுவாங்க. அது ஒரு சிலர் வந்து இந்த இடத்துல வந்து இந்த பெரிய மீனாக இருக்கட்டும் அந்த செதில் எடுக்காமே ஒரு சிலர் வந்து குழம்புக்குள்ளே போட்டுருவாங்க. அப்படிலாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அது வந்து நல்லா இருக்காது குழம்பு. இது பாருங்களேன், அப்படியே நீட்டாக எப்பயுமே இப்படி தாங்க. வேளாங்கண்ணி எங்களை மட்டும் மீன் அலசை மட்டும் கழுவ மட்டும் விட மாட்டாங்க. என்றைக்காவது ஒரு அவசரம்னா தான் கழுவ விடுவாங்க. மற்றபடி அவங்க தான் க்ளீனாக அலசி இப்படி வச்சுருவாங்க. ஒரு தடவை அலச மாட்டாங்க, இன்னும் நிறைய ஏகப்பட்ட தண்ணி ஊற்றி அலசி இந்த மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா நான் கலந்து எடுக்கும்போது இந்த சின்ன மத்தி மீன் எடுக்கும்போது இந்த மாதிரி மீனெல்லாம் எக்ஸ்ட்ரா நமக்கு வரும். அதனால் அது கலந்து எல்லாத்தையும் போட்டால் இந்த மீன் குழம்பு நல்லாயிருக்கும். முன்னெல்லாம் மத்தி மீன் வந்து எடுக்க மாட்டோம். அப்புறம் கொஞ்ச நாள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுனால முடி வளரும், நல்லா க்ரோத் ஆகும்னு சொல்லுவாங்க. மத்தி மீன் நல்லதுனால இவங்க சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு வந்து குழம்பு வச்சு பிடிச்சி போகிறதுனால சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க. நம்ம அலசிட்டுருக்குறோம். குழம்பு கொதிச்சு அடுப்பில் இருக்குது. மீன் போட்டு இறக்குனா சரி. அடுத்து வந்து நண்டு கழுவணும். நண்டு கழுவிட்டு அடுத்து இன்னும் ஒரு மீன் இருக்குது. இது ஏன் நான் பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து 80 ரூபா தான். ரொம்பவும் எடுத்தால் நம்ம வந்து செய்ய முடியாதுங்க. இதுக்கு ஒரு அளவாக இருந்தால் தான் அதுக்கு ஒரு இதாக இருக்கும். உப்பு வந்து நம்ம எப்படி நல்லா கழுவுனாலுமோ அதோட கழிவு 1-2 இருந்தால் வரும்போது நல்லா கலக்குங்க. இதை கூட ரொம்ப பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதை எடுங்க, அந்த அளவுக்கு வருங்க. இங்கே பார்த்தீங்களா
இதுக்கு அழுக்கு வரும். அதுக்காக தான் வந்து உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கிறது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இதில் ஊற்றிடாதீங்க. உப்பு இது அதில் ஊற்றிடாதீங்க. இங்கே கொடுங்க, நான் ஊற்றிக்கிறேன். இது இருக்குது எறும்பு. ஃபைனலாக அலசியாச்சுங்க. அது நல்லா க்ளீனாக இருக்குது. நம்ம இன்னொரு வாட்டி குழம்புல போட்டதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அலசிக்கலாம். நான் ஊற்றிக்கிறேன். இன்னொரு மீன் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா மாங்காய் போட்டாச்சுங்க. கொஞ்சம் நிறையாவே போட்டேன். இங்கே குழம்பு அதுக்குள்ளே கொதிச்சு தடத்தடன்னு ஆயிடுச்சு. இத்தனைக்கும் வந்து நான் வீட்டு மிளகாத்தூள்ல எடுத்து கடிச்சு அப்புறம் வந்து அதோட வந்து மீனை போட்டுப்போங்க. ஏன்னா மாங்காவும் கரைஞ்சிரும். மீன் அப்படியே ஒன்று எடுத்து ஒரு மீன் பார்த்தீங்கன்னா கரைஞ்சிருங்க. இது ஒன்று கரையாது. நம்ம போட்டு ஒரு 15 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் வைக்கலாமாங்க, இறக்கிடலாம். கலர் மாறிச்சுன்னா இறக்கிடலாம். ஆமாம், கொஞ்சம் இப்போ எல்லா மீனும் வறுத்து பிறகு அப்படியே வேணுமா வறுத்து சாப்பிடுவியா கேட்டேன். அவ்வளோதாங்க. அப்படியே வந்து உடையாமல் அப்படியே வந்து அமுத்தி விட்டோம்னா அப்படியே வெந்துடும். ஓகே, மீன் போட்டாச்சு. நல்லா ரெடி ஆகிட்டு அதையும் போட்டுடலாம். மீன் போட்டாச்சு. அப்புறம் இந்த சிலேப்பி வாங்கினீங்களா, அதையும் வந்து இதுக்குள்ளே போட்டுடலாம். ஒரு 4 தலை தான், கொஞ்சம் தான் இருக்குது. இது லாஸ்ட்டாக வந்து நம்ம கருவேப்பிலை போட்டு தாளிக்கும் போது இது ஒரு 2 கொதி வந்தோன்னே எடுத்துடலாம். ஒரு மீன் போச்சுட்டு இதுக்காக எப்பயுமே வந்து 2 குழம்பு வைப்போம். இதுக்காக தனியாக வைக்க வேணாம்னு சொல்லிட்டு இதையும் வந்து தலையுது இங்கே தெரிக்குது. இப்படியா மீன் அலசுவீங்க? அவ்வளோதாங்க, போட்டாச்சு. போட்டு அப்படியே அமுத்தி விட்டுரும். ஒரு குழம்பு போதுங்க. முன்ன மாதிரிலாம் யாரும் சாப்பிட்றது கிடையாது. அப்புறம் தம்பி வீட்டுக்கு மட்டும்தான் கொடுப்போம். சரி, அவங்க சாப்பிட்டுப்பாங்க. அடியில் வந்து மாங்காய் தாங்க நிறையா இருக்குது, குழம்பு கம்மி தான். அவ்வளோதாங்க. அப்படியே போட்டு இறக்கி வச்சோம்னா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க. குழம்பு பாருங்கள் கொதிச்சிருச்சு. மாங்காய் மீனெல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடுவோம். அப்போ தாங்க நண்டு பாருங்கள், நண்டு சரி, நண்டு பாருங்கள் ரெடி ஆகிட்டு இருக்குது. கழுவியாச்சுங்க. நான் கழுவுறதுக்கு போனேன், இல்லை நான் தான் கழுவுவேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. சரின்னு விட்டாச்சுங்க. எல்லாம் இஷ்டம். கழுவுறது தான். நம்ம கிராமத்து சைடெலாம் வந்து வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இவங்க அக்கா வீட்டு சைடு இவங்க அம்மா எல்லாமே அடுப்பில் தாங்க உட்காந்து செய்வாங்க. ஏதோ இங்கே இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு மெமரிஸ்புல்லாக வேணும்னு சொல்கிறேன். பேசிட்டு தான் இருக்குது. எண்ணெய் ஊற்றியாச்சு. அப்புறம் இருங்க, அதுக்குள்ளே இங்கே தண்ணி ஊற்றுருமா? ஒரு நிமிஷம் இருங்க. கடுகு போட்டாச்சு. அப்புறம் பெருங்காயம் நம்ம போடவே இல்லை. பெருங்காயம் இதில் சேர்த்துக்கணும். ஃபைனலாக குழம்பு தாளிக்க போகிறோம். இந்த முக்கியமான ஸ்டேஜில் தான் அடுப்பு அமையும். சும்மா இருக்க பார்த்தீங்கன்னா தக 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 தகன்னு எரிஞ்சிட்ருக்கும். புகையாக வருதுன்னு பார்க்காதீங்க. அவ்வளோ கொஞ்சம் மிளகாத்தூள்.
கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் குழம்பு அவ்வளோதாங்க. குழம்பு அப்படியே இப்படி பண்ணுறப்ப எண்ணெய் மிதக்கும். அதுக்காக நிறையலாம் எண்ணெய் ஊற்றல. வெங்காயம் தக்காளி வதக்கினதில் அப்படி இருக்குது. மீன் பாருங்கள், நல்லா மீன் வந்துருக்கு பாருங்கள். ஓகே, அவ்வளோதாங்க மீன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நண்டு செய்ய ரெடியாக வச்சுங்க. இது பார்த்திங்கன்னா பாப்பா எங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொன்னால், ஆனால் அடிக்கடி செஞ்சு தரேன்னு சொல்லுவாள், செய்ய மாட்டா. இன்றைக்கி என்ன பண்ண, நண்டு எடுத்துருவாங்கம்மா செஞ்சு தரேன்னு சொன்னால் சரின்னு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டோம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு வந்து சோம்பு, கருவேப்பிலை, வேறு என்ன போட்டால் கடுகு, சோம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் கொஞ்சம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா, ஏன்னா அவங்க பானை ஸ்டைலில் செய்யட்டும் அப்படின்ட்டு நல்லா வந்து வதக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் அடுப்பு வந்து பழக்கம் கிடையாதுங்க. சரி, நாமளும் என்றைக்கு தான் பழக்கம் இல்லாமல் இருக்கட்டும், நம்ம அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு தானே இருக்குது, நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தானே இருக்குன்றனாலே நான் செய்ய சொல்லிட்டேன். பார்த்திங்கன்னா அதை வந்து நல்லா வதக்கிட்டுருக்காங்க. கருவேப்பிலை போய்ட்டு நாங்கள் லாஸ்ட்டாக தான் போடுவேன். இன்னும் ஃபஸ்ட்லேயே போடுறா. சரி, ரைட்டாக அவங்க பாண்டி செய்யணும். வதக்கிட்டுருக்குறேங்க வந்து அப்படியே இது வதக்கிற கேப்பில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்க, நல்லெண்ணெய். இப்போ அதை வதங்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்கி செய்ய மாட்டேன். ஆனால் பாப்பா அவங்க மாமா வீட்லேருந்து கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிட்டா இல்லைன்னு சொல்லிட்டு, ஏன் நான் மார்க்கெட் போகிறதுக்குள்ளே இஞ்சிலாம் கொஞ்சம் முடிச்சு எல்லாம் வாங்கலை. சரி, இருக்கு வச்சு பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. அப்புறமா வதக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஆள் பார்த்திங்கன்னா அடுத்து நண்டு கழுவி மத்தி மீன் கழுவிட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லேப்பி 3 காமிச்சோம் பார்த்திங்களா, நான் தான் கழுவுவேன்னு நண்டையும் கழுவி கொடுத்துட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மீன் ரெடி ஆகிட்டுருக்குங்க. அந்த 3 மீன் வந்து சரி வறுத்துக்கலாம். வறுத்து வந்து பாப்பா சாப்பிட மாட்டேன், அவங்களுக்கும் நான் பிடிச்சா சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். அப்படியே வந்துடுங்க. அப்படியே வந்து வெங்காயம் பார்த்தா வதக்கிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா அடுத்து வந்து தக்காளி போட்டாச்சுங்க. தக்காளியில் விதை நிறையா இருக்குது, எடுத்து வச்சா கூட செடிக்கு ஆகுமா. அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி போட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா வதக்கினதுலேருந்து வந்து கொஞ்சம் அரைக்கிறதுக்காக இது வந்து தட்டில் எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா அடுத்து வந்து கொஞ்சம் சிம்மில் வைக்கணுமாம்மா அடுப்பு. இது என்ன கேஸ் அங்கே சிம்மில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு தண்ணி தெளித்து வச்சுங்க. எப்படி இருக்கும்போது தெரில, கலர்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூஸ் சொன்னால் தான் தெரியும் நண்டு எப்படி செய்யுது பொண்ணு அப்படின்னு. என்ன வேணும், அப்படியே ஆனால் அடிக்குதுங்க. அதில் இருக்குது மல்லித்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், அதுக்கு அரைக்கினா கூட கொஞ்சம் மிளகா போட்டு அரைச்சிக்கலாமே, அதுலேயே போட்டு அரைச்சி நல்லா காரமாக செம்மையாக தூக்கலாக இருக்கும். சரி பார்க்கலாங்க இன்றைக்கி அவங்க எப்படி டேஸ்ட்டு பார்க்க. அப்புறம் வந்து மிளகு ஜீரகம் நுணுக்கிறது அவ்வளோ ஸ்டைல் போல், சின்ன கருத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் சூடு தாங்க முடியலைங்க. இப்போலாம் நண்டு எப்போ நண்டு தாங்கப்பா. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினதை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டு இது பாருங்க, சூப்பராக கழுவிருக்காங்க பாருங்க.
எக்ஸ்போர்ட்டுங்க கழுவுறதுல. இப்போ வந்து எல்லா ரெண்டுமே போட்டுடலாங்க. நான் கொஞ்சம் சூப்புக்கு எடுத்து வைக்கலாம்னு நினச்சேன். சரி வேண்டாம் பரவாயில்ல, இதுவே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்புறம் தம்பி வீடு இதெல்லாம் கொடுத்தா சரியாக போகும் நமக்கு. போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அதை போய் அரைச்சிட்டு வரணும். நல்லா பாருங்க, அந்த மசாலா எல்லாம் வந்து எல்லா இதுலேயும் கலக்கணும். சரி வதக்கிட்டு மட்டும் இது சுட்டுருச்சாமா சுட்டுட்டு இது வந்து வதக்கி. ஆமாம், நான் வளையல கண்ணாடி வளையல். சரி, யார் கண்ணாடி வளையல்ன்றதுனால வந்து வந்து அனல் அடிக்கிறனால பாப்பா வந்து அரைக்க போயிருக்கிறா. அரைக்க போகிற வரைக்கும் சரி நான் வந்து வதக்கிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் விறகு கூட ஸ்பூனில் வச்சுக்கலாங்க. பார்த்திங்கன்னா நண்டா பாருங்கள், நண்டு நல்லா வந்து ரெட்டிஷாக ஆகிடுச்சு. நல்லா அந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கு. அப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்திருக்க விழுதை வந்து இந்த வெங்காயம், தக்காளி, சோம்பு இதெல்லாம் அரைச்சிட்டு வந்தேன். அதை வந்து ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம், ஏன்னா கிரேவி கணக்கு இதாக வேணும் இல்லைங்க, அப்படியே கையில் வச்சு அப்படியே கொஞ்சம் ஊற்றி அவ்வளோதாங்க. ஃபைனலாக நம்ம அரைச்ச மசாலாவை என்னென்னா சோம்பு, வெங்காயம், தக்காளி, கசகசாவுமா கொஞ்சம் கசகசாவுங்க. நான் யூஸ் பண்ணதில்லை, நீங்களாம் யூஸ் பண்ணிக்கலான்னு தெரில. யூஸ் பண்ணுறது வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்லா கொஞ்சம் கிரேவியாக தான் வருது. கசகசா வந்து நான் போட்டது இல்லைங்க. நான் லாஸ்ட்டாக இஞ்சி, பூண்டு, மிளகு மட்டும்தான் நிறைய கொஞ்சம் தூக்கலாக போடுவேன். ரொம்ப காரமாக தான் செய்வேன். கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை பரவாயில்லைங்க, கொஞ்சம் கிரேவியாக நல்லா தான் இருக்குது. ஜூஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்களே அப்படிங்களா, அப்படியே ஜூஸியாக நல்லா சூப்பராக இருக்குங்க. அதுதாங்க கொஞ்சம் தண்ணியை ஊற்றி, ஏன்னா அந்த நண்டெல்லாம் வந்து கொஞ்சம் வேகணும் இல்லைங்களா. நம்ம பாட்டிக்கே வந்து கலரை பார்த்துட்டோ இல்லை அது மட்டும் நம்ம வந்து முடிவு பண்ணிடக்கூடாதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் வேக விட்டால் கிரேவி ரெடி. நண்டு கிரேவி. அவ்வளோதான் மக்களே, நண்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதோடைய எசன்ஸ்லாம் உள்ளே ஃபுல்லாக இறங்கியிருக்கும். அவ்வளோதான், நம்ம எடுத்து சர்வ் பண்ணால் முடிஞ்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் வந்து வறுத்தாச்சுங்க. ஃபைனலாக அந்த 3 மீன் எடுத்து வாங்கிட்டு சிலேப்பி அதை வறுத்துட்டேன். அந்த அவ்வளோதாங்க. இந்த மசாலாலாம் ஒன்றும் போடல சார். அந்த வீட்டில் இல்லாதனால அந்த சிக்கன் அந்த கடை மசாலா எதுவுமே போடலுங்க. இது மட்டும் அப்படியே பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா மிச்சம் உள்ள மீன். நான் எதுவுமே கான்ஃபர்மாவோ எதுவுமே போடலை. ஆனால் பரவாயில்ல, போடாட்டி கூட நல்லா தான் வந்திருக்குது மீன். ஏன்னா இல்லைன்னா உதிர்ந்து போயிடும். ஒரு டைம்லாம் அரிசி மாவு வீட்டில் தான் போடுவேன். அரிசி மாவு மறந்துட்டேன். சரி பரவாயில்ல, இந்த வருங்க நல்லாவே தான் வந்திருக்குது, ஒன்றும் உதிரலை. இந்த மீன் இதுவும் போதுங்க. தம்பி வீட்டு கொஞ்சம், நமக்கு கொஞ்சம். பாப்பா தான் சாப்பிட மாட்டோம், நாங்கள் மட்டும்தான். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு வேணால் வறுத்து கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ வந்து சமையல் வீடியோ போடணும்னு நினச்சேன். ஏன்னா செய்கிறதையும் சமைக்கிறதையும் இங்கே காட்டுதுங்க. செய்கிறதையும் சமைக்கிறதையும் காட்டுறதில்லை இது வரைக்கும். சரி இன்றைக்கி கொஞ்சம் மெனக்கிட்டு செய்யலாமேன்னு சொல்லிட்டு நம்ம மீனை வாங்கி எப்படி அலசணும் கழுவுனால செஞ்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அந்த வெண்டைக்காய் செடி இங்கே பாருங்கள். சாயந்தரம் மதியம் வந்து ரொம்ப துவண்ட மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லா இதாகிடுச்சு. கொஞ்சம் மீன் கழுவுனது எல்லாமே இங்கே தான் ஊற்ற போகிறேன். இங்கே வரும் சூப்பராக வந்து பிஞ்சராக இருக்குது. உங்களுக்கு தெரியுதானு தெரியல, அது பெருசாகிடுச்சு. ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். ஏன்னா உண்மையே வந்து சமையல் வீடியோ எடுத்து போகணுன்னா ரொம்ப லென்த்தாக போகிறத விட டைம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. நம்ம 5 கிலோ மீன் வாங்கினாலும் அதே டைம் தான் ஆகுது. 1 கிலோ 2 கிலோ வாங்கினாலும் இதே டைம் தாங்க ஆகுது. பரவாயில்ல. ஓகே மக்களே, எனக்கு இது ஒரு வீடியோவாக கொடுத்ததில் கொஞ்சம் சந்தோஷம். ஓகே மக்களே, பாய். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே மக்களே, பாய்.